சொல்கிறா. டே மச்சான், அது எனக்கு வர வேண்டிய ப்ராஜெக்டா. அவனையும் என் ஃப்ரெண்டு தான்டா, அதுக்காக அவனை விட்டுற முடியுமா என்ன? சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க. இது எவ்வளோ பெரிய முக்கியமான ப்ராஜெக்ட் தெரியுமா? இது மட்டும் கிடச்சிருந்துச்சுன்னா 1 வருஷத்தில் செட்டில் ஆகிருந்திருப்பேன். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் அவனுக்கு கைக்கு போயிடுச்சு. எனக்கு கிடைக்காத ப்ராஜெக்ட் அவங்களுக்கும் கிடைக்கக்கூடாதுடா. இதை நான் அப்படியே சும்மா விட போகிறதில்ல. அவனுக்கு மட்டும் என் கையில் கிடைக்கட்டும். என் கையாலேயே கொண்டுருவேன்டா. நடந்த எல்லாத்தையும் ஒத்து பார்த்துட்டான். அவர் அவன் ஃபோனில் வீடியோ எடுத்துட்டான். நவீன், நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். அவன் யாண்ட டீட்டெயில்ஸ் எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். ஒரு வேலை வந்து தேவாக வேலை பார்க்குறேன்னா போனோம். அவன் இன்சைட் தான் வருவான். எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமா? நான் விசாரிச்சு பார்த்ததில் கண்டிப்பாக இன்சைட் தான் வருவான். வந்தால் கால் பண்ணுறோம், கன்ஃபார்ம் பண்ணுறோம், தூக்குறோம். யார்கிட்ட விசாரிச்ச? நம்ம நவீன் கிட்ட தான். அவனுக்கு தான் சின்னதாக ஆதார் கார்டு செலவு போதுமே. யாருன்றதை முழுசாக கண்டுபிடிச்சி சொல்லிடுவானே. ஆனால் நான் நிறையா சம்பவம் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி நடந்ததே இல்லை. இவனே ஜாலியாக சாப்பிட்டு இருக்கான் பூமரை. அண்ணே, சும்மா தான் கேட்குறேன். ஒரு வேளை நான் செத்துட்டா எனக்கு கொஞ்சமாச்சு அழிவா நீ? எங்கே இந்த ஃபைலை வேற காணோம். டேய், அந்த நம்பருக்கு கால் பண்ணுறான். ஆனால் அந்த ஃபோட்டோவில் அவன் இல்லையே. மூடிட்டு சொல்கிற சைடா? டேய் குர்றாத. ஏய் குர்ரா ஃபோன். ஏய் என்ன ப்ரோ, அதான் ஃபோனை கொடுத்துட்டான்ல ப்ரோ. ஃபோனை கொடுத்த உன் வீடு யாரா கொடுப்பா? போட குர்ரா.
எழுந்துட்டியா? உன்னோட டேப்லெட் உன் பக்கத்தில் இருக்க டேபிள் வச்சுருக்கேன், மறக்காமல் எடுத்துக்க. சரி, நான் ஈவினிங் வந்துடுறேன். அன்பு, உங்களை டீன் கூப்பிட்றாரு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கவுண்டம்பாளையத்தில் 27 வயது மதிக்கத்தக்க ஜீவா என்னும் இளைஞர் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளார். அருண், இங்கே பாரு, நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஜீவா வேற கொண்டுட்டான். இங்கே பாரு, என் ஃபோனை காணும். உன் ஃபோனுக்கு கால் பண்ணி பார்த்தியா? கால் பண்ணேன், ஆனால் யாரும் எடுக்கல. ஹலோ. டேய் அருண், நில்றா. டேய், ஃபோனை குடுறா. ஏன்டா ஃபோனை பண்ணிட்டு போற? அவன் கையில் வச்சிருக்கானே, அதான் ஃபோனா? வேணாண்டா, இப்போ ஆபத்து. ஃபோனை வாங்க போகிறது. அந்த ஃபோனில் தான்டா நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. நான் போய் ருத்ரன் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ போய் ஃபேக்ட்ரியில் என்ன நடக்குன்னு பாரு. சரிண்ணே. நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு தெரிஞ்சுன்னா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். டேய், நான் வீட்டுக்கு தாண்டா போயிட்டுருக்கேன். போன உடனே ஃபோனில் இருக்க ப்ராஜெக்டை பென்ட்ரைவில் காப்பி பண்ணி நாளைக்கு வரும்போது கொண்டு வரணும். அவ்வளோதானே, நான் பண்ணிடுறேன். நீ திருப்பி கால் பண்ணாத, ஃபோனை வை. ருத்ரன் இல்லைன்னா ரத்தன்லாம் ஒன்றுமே இல்லை தினேஷ். ரத்தனம் ருத்ரனுக்கு தெரிஞ்ச ஆளுங்கிறதுனால ருத்ரனுக்கு அப்புறம் ரத்னம் அந்த கார்கோ ஃபேக்ட்ரி பிடிக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்கன்னு அவனுக்கு தெரியல. சாதாரணமாக ஸ்கூலுக்கு போகிற சின்ன பசங்கள்லேருந்து வேலைக்கு போகிற பெரிய ஆளுங்க வரைக்கும் நம்மளுக்காக வேலை பார்த்துட்ருக்கான். அவன் தான் பெரிய மயிறு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அவன் திமிரை அடக்கணுன்றதுக்காக தான் அவன் சொன்ன ட்ரக்கை டெலிவரி பண்ணாமலே விட்டுட்டேன். ஆமாம், இப்போ அது என்கிட்ட தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் தேவா வேறு கெனபேஸ் கேட்டிருக்கான். உனக்கே தெரியல கெனபேஸ் எவ்வளோ ரேர் பேசுன்ட்டு. தெரியல எதுக்குன்னு, கண்டிப்பாக வேணும்னு கேட்டிருக்கான். இதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்கான். நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாது. பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும்.
இவனுக்கு தான் ட்ரக் டெலிவரி பண்ணாமல் இருக்கான். அது மட்டும் இல்லை, உன்னை பற்றி தப்பு தப்பாக வேற பேசியிருக்கான். ட்ரக் இங்கே தான் இருக்கு. சும்மா கத்திட்டே தானே, அதான் முடிச்சிட்டேன். தேவான்னு ஏதோ பேர் வர சொல்லி பேசிட்டு இருந்தானே, நமக்கே தெரியாமல் ட்ரக்ஸை தேவாவுக்கு டெலிவரி பண்ணுவேன்னு. அண்ணே, நம்ம கூட்டத்தில் எவனோ ஒருத்தன் தேவாக்காக வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த தேவா யாருன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கொலையை நேரில் பார்த்துலேருந்து அங்கே தப்பிச்சா போதும் ஓடி வந்திருக்கேன். இனிமேல் எனக்கு என் ஃபோனுக்கு சம்மந்தம் கிடையாது. நீ அதை பற்றி பேசாத, நானும் அதை பற்றி பேச மாட்டேன். மறந்துடலாம். நம்மளுடைய ப்ராஜெக்ட் அந்த ஃபோனில் தான்டா இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ முக்கியம் தெரியுமா உனக்கு? என்னமோ பார்த்துக்கிறேன் என்ன இப்போ ஃபோனை தொலைச்சி வந்து சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கிற. அந்த ப்ராஜெக்ட் நம்ம இன்னைக்குள்ள சப்மிட் பண்ணியே ஆகணும். இதுக்காக டே நைட் ஒர்க் பண்ணியிருக்கோம்டா. உனக்கு தான் தெரியும்ல, நானும் என் தம்பி எல்லாத்தையும் இழந்துட்டு சொந்த ஊர்லேருந்து ஒன்றுமே தெரியாத அந்த கோயம்புத்தூருக்கு ஒன்றை நம்பி தான் வந்தோம். நீ மட்டும் தான் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண. அப்போ நீ மட்டும் இல்லைன்னா இப்போ நான் என்ன பண்ணிட்டு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. என் கூட பிறந்த ஒருத்தர் இருக்காங்கிறது எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். அவன் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கான். அவன் என்னையை நம்பி தான் இருக்கான். எனக்கு என் ப்ராஜெக்ட் வேணும். இன்றைக்குள்ளே அந்த ப்ராஜெக்ட் நம்ம சப்மிட் பண்ணல அப்படின்னா அந்த டீன் நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவான். இந்த வேலை மட்டும் கிடைக்கல அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்க இதை யோசிச்சுப்பாரு. அது மட்டும் கிடைக்கல அப்படின்னா நம்ம மறுபடியும் என்சிபி தான் ட்ரை பண்ணணும். நான் உன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறேன். திருப்பி என் ஃபோனுக்கு இனிமேல் கால் பண்ணாத, விட்டு இதோட. அப்படிலாம் விட முடியாது. எனக்கு என் ஃபோனோட, என் ப்ராஜெக்டை விட என் உயிர் தான் எனக்கு முக்கியம். ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், விட்டுரு. என்னுடைய ப்ராஜெக்ட் இல்லாமல் நான் இங்கே திரும்பி போகிறதா இல்லை. டேய், அவங்கள பொத்துறதெல்லாம் முடிஞ்சிடா. நீ திருப்பி ஆரம்பித்தா பெரிய பிரச்சனை நிற்கும். எனக்கு என்னுடைய ப்ராஜெக்ட் தான் முக்கியம். திருப்பி வாங்காதனா வாங்கிக்கோ, பட் என்ன இதில் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காத, சரியா? ஒரு நிமிஷம், உன் பர்சனல் நம்பர் யூஸ் பண்ணாத, அஃபிஷியல் நம்பர் யூஸ் பண்ணிக்கோ. எதுக்கு? நான் சொல்கிறேன் சை.